சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர்ற வரையுமே இருக்காது. எனக்கே ஏதாவது ஒரு விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குன்னா நம்ம தொழுகுவோம் ஓதுவோம், என்னதான் தொழுதாலும் ஓதுனாலும் நைட்டு தூங்கும் போது பார்த்திங்கன்னா திக்கு திக்குன்னு தான் முழிப்பு வரும். முழிப்பு வந்தாவே அந்த நினப்பு தான் வரும், எப்படி இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலையிலேயே என்ன ஆயிருன்னா நமக்கு நைட்டு தூக்கம் வராது. அந்த மாதிரிலாம் நான் கவலையோடு இருந்தபோது நான் இந்த ஒரு அமலை செய்திருக்கேன். இது ரொம்பவே பார்த்திங்கன்னா பலனுள்ள அமல்னு சொல்லலாம். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது விழித்தால் அந்த விழித்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்குது பாருங்கள், அது நைட்டு 1 மணியோ 2 மணியோ அது எப்போ வேணால் இருக்கலாம். நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது எப்போ விழிக்கிறீங்களோ அப்போ அப்படியே படுத்துட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வார்த்தைகளை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுட்டு அந்த ஒரு தேவையை மட்டும் கேட்டுட்டு அப்படியே கண் மூடி தூங்கிக்கலாம். உங்களுக்கு நைட்டு முழிப்பெல்லாம் வராதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நைட் நேரத்தில் அலாரம் வச்சு என்ன பண்ணலாம், எந்திரிச்சு நம்ம தனியாக போய் உது செஞ்சு தொழுது அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே சொல்லலை. வெறும் கண்ணை முழிச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இஸ்முகளை ஓதிட்டு உங்கள் தேவைகளை கேட்டாவே போதும். ஏன்னா இதை ஒரு முறை ஓதிவிட்டாலே அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுத்துட்றான். அதே நம்ம இரவு நேரம் சொல்கிறோம் பாருங்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானத்தில் இருக்கக்கூடிய நேரம், உலகமே அமைதியாக உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வே அவனுடைய சிறப்புக்குரிய இந்த இஸ்மை கொண்டு அழைக்கும் போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த இஸ்முகள் தான் இதெல்லாம். யா கதீமு, யா ஹஃபியு, யா தாயிமு, யா ஃபர்து, யா வித்ரு, யா அஹது, யா ஷமது. இந்த இஸ்முகள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் மனப்பாடம் பண்ணி ஓதுனாவே நான் எப்படியும் 1 இல்லை 2 விட்டுருவேன். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு எது ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணுவேன், நான் ஓதுவேன். அதுவும் தூங்கி எந்திரிச்சு ஓதும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஓதுறேன்னா நமக்கு எப்படியுமே 1, 2 மறந்து தான் போகும். அப்படி மறந்து போனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஞாபகம் வர்றதை ஓதிக்கிட்டாவே போதும். இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ கதீமுனா பூர்வீகமானவனே அப்படின்னு அர்த்தம். ஏ ஹஃபியுனா மறைவானவனே அப்படிங்கிறது. ஏ தாயிமுனா நிரந்தரமானவன். ஏ ஃபர்துனா தனித்தவன். ஏ வித்ருனா ஒற்றையாளன். ஏ அஹதுனா ஒருவன். ஏ சமதுனா தேவையற்றவன். அப்போ பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை நம்ம என்ன சொல்கிறோம், பூர்வீகமானவனே, மறைவானவனே, நிரந்தரமானவனே, தனித்தவனே, ஒற்றையாளனே, தேவையற்றவனேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைக்கிறோம். இது அனைத்துமே பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய ரொம்ப சிறப்புக்குரிய இஸ்மைகள். இதில் இருக்கக்கூடிய பாதி விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் கூட இருக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தேவையை நிறைவேறுவதற்காக ஓதி வந்திருக்காங்க. இந்த இஸ்முகளை கொண்டு அல்லாஹ்வை ஒரு முறை அழைத்தாவே அவன் என்ன பண்ணுறானாமா, அந்த ஒரு அடியான் எந்த ஒரு தேவையை கேட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுக்குறானாமா. இன்ஷா அல்லாஹ் இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ, அரபி வேணுமோ இல்லை தமிழ் வேணுமோ, எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 தடவை ஓதி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் மனப்பாடமாக இருக்கும். அதுலேயும் இதில் வரக்கூடிய ஏ வித்ரு, அஹது, ஷமது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்குல் ஹுவல்லாஹு சூறாலே வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். அதனால் இதெல்லாம் ஓதுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது இல்லாமல் ஒரு 2-3 வார்த்தைகள் மட்டும்தான் புதுசாக இருக்கும். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சு நடு இரவில் ஓதி விட்டு உங்கள் தேவையை கேட்டு பாருங்கள். அல்லாஹ் மறுக்காமல் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். இது ரொம்ப சிறப்புக்குரிய இஸ்மு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பப்படுறவங்க சேர்ந்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.